friends, welcome to Sairam's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல ரெகுலராக. ஸோ இந்த வின்டருக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி, நம்மளோட அஜீரணம் செரிமானம் எல்லாமே சரி பண்ணுற மாதிரி வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ இஞ்சி வச்சு இஞ்சி மரப்பா எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளுங்க, அண்ட் தென் ரொம்பவே டேஸ்டியர், ரொம்பவே ஒரிஜினலாக நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தீஸ் டேஸ் மோஸ்ட் வாண்டட் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாங்க. பாருங்கள், இஞ்சியை நான் சின்ன சின்ன துண்டுகளாக உங்கள் மிக்சியில் எப்படி போட்டால் அது நைஸாக விழுதாக்கி கொடுக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி மைய பட்டு மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்வீட் காவிங்ஸ் இருக்கவங்களுக்கு லட்டு ஜிலேபி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இஞ்சி மரப்பா செஞ்சு வச்சுட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அஜீரணமும் ஆகாது, செரிமானமும் ஆகும், சளி இருமலுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. உங்களோட இம்யூனிட்டி லெவல்ஸையும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கீ தடவி வச்சுக்கிறேன். நம்ம மைசூர் பாக் செய்யும்போது தடவி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. பாருங்கள், நம்ம மை மாதிரி அரைச்ச இஞ்சியை பேனில் சேர்த்து சும்மா 2 கிளறு சூடு வர அளவுக்கு கிளறிக்கலாம். ரொம்ப நேரம் கிளறிட்டு இருக்கணும் தேவையில்லை. சூடு வந்ததுக்கப்புறமா 2 கப் சர்க்கரை நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கப் சர்க்கரைக்கு தான் 1 கப் இஞ்சி சேர்ப்பாங்க. அப்போ காரமே உங்களுக்கு இருக்காது. நம்ம வந்து 2 கப் சர்க்கரை 1 கப் ஜிஞ்சர், ஸோ 1:2 ரேஷியோவில் நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்கள், 1 கப் சர்க்கரை சேர்த்து கிளறிட்டோம். இன்னொரு கப் சர்க்கரையும் சேர்த்து கிளறிக்கலாம். சர்க்கரை சேர்த்து கிளறும் போது பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே அது நீத்து வரும், அதாவது தண்ணி விட ஆரம்பிக்கும். சுகர் வந்து உங்களுக்கு தண்ணி ஆகும்போது எப்படி ஆகும் இல்லையா, அதே மாதிரி பாருங்கள் இவ்வளோ தண்ணி பதத்துக்கு நம்ம வந்துடும். இதில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கைவிடாமல் மீடியம் ஹீட்டில் வச்சு கிளறிட்டே இருக்கணுங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா முட்டையாக கொதிச்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இஞ்சி மரப்பா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பப்ளிங் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. நல்லா திக்காகணும். உங்களுக்கு திக்காகிறது தெரிஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம தண்ணியில் ஒரு 2 சொட்டு விட்டு பார்த்தோம் அப்படின்னா அது உருண்டு ஒரு மிட்டாய் பதத்துக்கு வரணுங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டேஜ். அது வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் இது ஸ்வீட் இல்லையா, அதனால நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட டேஸ்ட்டை தூக்கி காட்டுறதுக்காக. எனக்கு 1/2 அன் ஹவர் ஆச்சுங்க இந்த ஸ்டேஜ் வரதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கன் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா, கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது பிரிஞ்சு போகாமல் திரண்டு வரணும். அதுதான் வந்து ஸ்டேஜ். ஸோ தண்ணியில் ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்து போட்டு பாருங்களேன், அது அப்படியே நிற்கும் நகராமல். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ பிளேட்டுக்கு நம்மளோட ரெடியான மிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடோடையே நல்லா ஸ்பூன் வச்சுட்டு அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகி இறுக்கமாக மாறுறதுக்குள்ளேயே வந்து நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் கட்ச் கொடுத்துக்கணுங்க. மேலே 2-3 சொட்டு நெய் விட்டுட்டு ஸ்பூன் வச்சு நீங்கள் தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பூனில் தொட்டுட்டு வராது. அப்படின்னா ஸ்பூனில் ஒட்டிட்டு வராமல் அது நல்லா செட்டில் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே ஒரு சும்மா 4-5 ட்ராப் கீ விட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாருங்கள் சைட்ஸ் எல்லாமே நல்லா ஷேப்பாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஹார்டாகிடக்கூடாது, அதுக்கப்புறம் நம்மளால் கட் பண்ண முடியாது. கொஞ்சமாக சூடு இருக்கும்போதே கத்தியை வச்சுட்டு வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் கட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில், நான் கொஞ்சமே பெருசாக தான் போட்டிருக்கேன். இன்னும் குட்டி குட்டியாக ஷாப்ஸில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ எனக்கெலாம் வந்து மதியம் சாப்பாடு முடித்ததும் ஏதோ ஒரு ஸ்வீட்டுங்க, என்ன வெயிட் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்வீட்டாவது சாப்பிடுவேன். எங்கள் அம்மா மாமா எல்லாருமே அப்படி தான். ஸ்வீட் காவிங்ஸ் வந்து எங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கெல்லாம் இதை வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் மாதிரியும் இருக்கும், ஸ்வீட் சாப்பிட்ட அந்த ஒரு திருப்தியும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே திருப்தியான ஒரு டிஷ் செஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இப்படி நல்லா ஹார்டாக மாறிடுச்சு. இன்னொரு பிளேட்டில் இதை நம்ம அப்சைட் டவுனாக கொட்டிக்கலாம்.
திருப்பிட்டு ஜஸ்ட் லைட்டாக அப்படி நீங்கள் தட்டினீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம கீ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா பிளேட்டில், அதனால அது அழகாக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா. பிரித்து எடுக்கும் போதுமே அது அவ்வளோ அழகாக ஸ்கொயர் ஷேப்ஸில் நம்ம கொடுத்த கச்சுக்கு கட்டாயி வந்துடும். நார் இருக்குன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாங்க. அது சுத்தமாக நீங்கள் சாப்பிடும்போது தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம் கிளறி இருக்கோம் இல்லையா, அது வெந்து போயிருக்கும். இல்லை நார் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இஞ்சியோட சாறு எடுத்தும் அதை சக்கரை கூட கலந்து கிண்டலாம். அது இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு ரெசிபியாகவே பார்க்கலாம். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்ததுன்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80 கிராம்ஸே வந்து நம்ம 37 to 40 rupees கிட்ட வாங்குறாங்க. அண்ட் தென் பியூரிட்டியும் பார்த்தீங்கன்னா 100% ஒரிஜினலாக இருக்காது. ஷாப்ஸில் இருக்குது ஒயிட்டிஷாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த் வைஸ் ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு, ஸோ வின்டருக்கு ரொம்பவே ஏற்ற ரெசிபின்னு நான் நினைக்கிறேன். அஜீரண கோளாறு எல்லாமே சூப்பராக சரியாயிடுங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மேகா. Thank you so much for watching Sairams Kitchen. Keep on supporting Sairams Kitchen. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.